ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பரோட க்யூப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு 20 க்யூப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? மினிமம் 10 க்யூப் வரைக்குமாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? 20 க்யூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம 3 டிஜிட்ஸில் ஏதாவது க்யூப் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3a square b plus 3ab square. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு நம்பரோட கியூப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 24ங்கிற நம்பரோட கியூப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் a cube b cube கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? a cube ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, செகண்ட் டிஜிட்டை பின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இது க்யூபுங்கிறதுனால நம்ம இதை 3 டிஜிட்ஸில் எழுதிக்கணும். ஓகே, இப்போ ஏ க்யூப் என்ன, ஐ மீன் 2 க்யூப் என்ன, 8. 8 0 0 8 இந்த மாதிரி 3 டிஜிட்ஸில் எழுதிக்கணும். ஓகேவா? நம்ம எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் பொழுது 2 டிஜிட்டில் எழுதிக்கிட்டோமோ அதே மாதிரி க்யூபில் 3 டிஜிட்ஸில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து பி க்யூப் நம்மளுக்கு வேணும். இப்போ 4 க்யூப் என்ன, 64. அப்போ 3 டிஜிட்ஸில் ரைட் பண்ணோமா, அப்போ 0 64. ஓகே, இப்படி ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் லாஸ்ட் டிஜிட் அப்படியே விட்டுருங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 3a ஸ்கொயர் பிங்கிற டேர்ம் இருக்குது. இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சு. அது என்ன பண்ணணும்னா 3 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு ஏபி, இதுக்கு தான் நம்ம இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும், 3யோட ஏயை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து பியை மல்டிப்ளை பண்ணணும், ஏபி. ஓகேவா? ஜஸ்ட்டு ஏ என்ன பி என்ன 2 4 24ன்னு ரைட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ 3 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ என்ன 4, ஏபி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4 24. அப்படியே அந்த நம்பரை ரைட் பண்ணிடுங்க ஏபிங்கிற பிளேஸில். ஓகேவா? இப்போ 3 2s are 6, 6 4s are 24. அப்போ 24 into 24, 24 into 24. ஓகேவா? இது 24 ஸ்கொயராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், இது 2a b 4. ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16. லாஸ்ட் டிஜிட்டை விட்டுருங்க, 2 into 4. ஓகே, 2 2s are 4, 4 4s are 16. ஓகேவா? அப்போது 16 ரைட் பண்ணிக்கணும். 6 ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள், 7 5. ஓகேவா? 25 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன, 576. அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இப்போ 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 576. ஓகேவா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் லாஸ்ட் டிஜிட்டை விட்டுறோம், ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். 6 + 6 12, ரிமைனிங் 1 8, 8 + 5 13, ரிமைனிங் 1 1. இதுதான் இதோட ஆன்சர். அப்போது 24 க்யூபோட ஆன்சர் என்னென்னா 13824. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கொயரில் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், செகண்ட் நம்பரை பின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இது க்யூபுங்கிறதுனால ஏ க்யூப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதில் ஏ க்யூப் பி க்யூப், இது க்யூபுங்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரை 3 டிஜிட்டில் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ 2 க்யூபுங்கிறது 8,
அதை 8 நம்ம 3 டிஜிட்ஸில் எழுதிக்கிறோம். முன்னாடி 0 ஆட் பண்ணால் அதுக்கு நோ வேல்யூ இல்லை. ஸோ 008னாலும் 8 தான். ஓகேவா? அப்போ அதை 3 டிஜிட்ஸில் எழுதிக்கிறோம் க்யூபுங்கிறதுனால 008. அகெயின் வந்து 4 க்யூப் வந்து 64. 64 நம்மளுக்கு ஆல்ரெடி 2 டிஜிட்டில் வந்துட்டு இது ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 3 க்யூபுங்கிறது 8. அதை 8 நம்ம 3 டிஜிட்ஸில் எழுதிக்கிறோம். முன்னாடி 0 ஆட் பண்ணால் அதுக்கு நோ வேல்யூ இல்லை. ஸோ 008னாலும் 8 தான். ஓகேவா? அப்போ அதை 3 டிஜிட்ஸில் எழுதிக்கிறோம் க்யூபுங்கிறதுனால 008. அகெயின் வந்து 4 க்யூப் வந்து 64. 64 நம்மளுக்கு ஆல்ரெடி 2 டிஜிட்டில் வந்துட்டு இது ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிறோம் 3 டிஜிட்ஸில் எழுதணுங்கிறதுக்காக. ஓகேவா? அப்போ 064னாலும் 64னாலும் ஈக்குவல் தான். ஸோ 064. ஓகே, லாஸ்ட் டிஜிட் செட்டிஸ் அப்படியே விட்டுருங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன ஃபார்முலான்னா, இங்கே 3a² இருக்குது. இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னா 3 × a × b × ab. ஓகே, ஓகேவா? 3 × a வேல்யூ 2, b வேல்யூ 4 இன்ட்டு ab. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஏனா என்ன பின்னா என்ன அந்த வேல்யூ மட்டும் ஜஸ்ட் ரைட் பண்ணுங்கள். a வந்து 2, b வந்து 4. ஓகே, அப்போ 24. ஏபிங்கிறது 24 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நம்ம இங்கே ரைட் பண்ணோம். ஓகே, இப்போ 3 2s are 6, 6 4s are 24. அகெயின் வந்து இங்கே 24 இருக்குது. இப்போ இது வந்து 24 ஸ்கொயர் ஆகிடுது. நம்ம ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி அந்த ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 576 கிடைக்கும். அதை வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? 3 டிஜிட்ஸில் ஒரு சம் பார்க்கலாமா? இப்போ 117 கியூப் இது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், ஏன்னு வச்சுக்கணும். செகண்ட் தேர்டு டிஜிட்டை பின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 1ல் என்ன கண்டுபிடிக்கணும், a கியூப் b கியூப். ஓகே, இப்போ ஏங்கிறது 11. 11ஓட கியூப் என்ன, 13 31. ஓகேவா? அப்போது 13 31. இது ஆல்ரெடி 4 டிஜிட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 3 அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது மேக்ஸிமம் 3க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்படியே விட்டுருங்க. 13 31 ரைட் பண்ணியாச்சு. அடுத்து 7 கியூப் என்ன, 343. இது 3 டிஜிட்ஸில் இருக்கிறதுனால அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். 343. லாஸ்ட் டிஜிட்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 2ல் என்ன கண்டுபிடிக்கணும், 3 × a × b × ab. ஓகே, 3ஓட வேல்யூ என்ன, 3 a வேல்யூ என்ன 11 இன்ட்டு b வேல்யூ என்ன 7 இன்ட்டு 11 7. ஓகேவா? இப்படி ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து 11 × 7 எவ்வளோ, 77. ஸோ 3 × 77 × 117. ஓகே, இப்போ இதில் 77 × 3 கண்டுபிடிங்க. 7 3s are 21, remaining 2 21 23 into 111. இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்மளுக்கு இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் பண்ணிக்கணும். டூ 231 into 11 11 7. இது 11 7. ஓகே, 7 1s are 7, 7 3s are
21க்கு 1, remaining 2. 7 2s are 14, 14 plus 2, 16. 1 just multiply பண்ணிக்கங்க. 1 3 2 1 3 2. 1 plus 1 2, 6 plus 3 9, 9 plus 1 10, remaining 1 2 4 7. 2வை அப்படியே ரைட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இதை இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணிக்க போகிறோம். நம்ம 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 27,027 கிடச்சிருக்கு. ஓகேவா? இதை இப்போ இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே, எழுதிட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. 3 7 plus 4 11 1 6 1 10, remaining 1 3 plus 2 5 6 1. இதுதான் இதோட ஆன்சர். 117ஓட கியூப் வேல்யூ என்ன அப்படின்னா 16,01613. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஒன்றில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 டிஜிட்னு நம்ம ஆஸ் யூஸ்வல் தான். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்ம ஏன்னு அசியூம் பண்ணுவோம், அடுத்த தேர்டு டிஜிட்டை பின்னு அசியூம் பண்ணுவோம். ஏ கியூப் 11 கியூப் என்னன்னு எழுதிக்கிறோம். அடுத்து பி கியூப் ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏபி. ஓகேவா? 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஏபிக்கு ஏயோட வேல்யூ என்னவோ பியோட வேல்யூ என்னவோ ஜஸ்ட் ரைட் பண்ணுங்கள், அதை மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரை ஒரு டிஜிட் விட்டுட்டு இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ 58 கியூப் என்ன அப்படிங்கிறதும் 123 கியூப், இது ரெண்டு சமம் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.